திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸின் திருமண நாளையொட்டி பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்தோடு தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று வாழ்த்து பெற்றுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த சந்திப்பானது எவ்வளவு நேரம் நடைபெற்றது? முழு விவரங்கள். வணக்கம் கவிதா. பாட்டாளி மக்கள் கட்சியில 1.5 ஆண்டுகளாக சுழன்றடித்த ஒரு சூறாவளிங்கிறது இன்னைக்கு ஒரு சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாகவே கட்சிக்காரங்க பாக்குறாங்க. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் கடைசியில கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியில நடந்தது. அதுல தனது மகள் வழி பேரனான முகுந்தனை கட்சியுடைய இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவிக்க, அதற்கு மேடையிலேயே அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவிக்க, அப்போது துவங்கிய அந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக அதிகரித்து கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக உச்சகட்டத்துக்கு சென்றது. இது கட்சியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அன்புமணி மீது ராமதாஸ் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் அதற்கு எதுக்குமே எதிர்வினை ஆற்றாமல் அதே நேரத்துல பாமக கூட்டங்கள்ல ராமதாஸை புகழ்ந்து அன்புமணி பேசிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தேர்தலுக்கு முன்னதாக கூட அந்த இருவருக்கு இடையேயான அந்த கருத்து மோதல் என்பது ஒரு உச்சகட்டத்துக்கு போனது. அன்புமணிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, கட்சியை அவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் நீதிமன்றம் வரை ராமதாஸ் சென்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட கட்சி சின்னம் எல்லாமே அன்புமணி தரப்புக்கு வந்தது. தேர்தலில் அதிமுக அணியோடு களம் கண்டு 4 இடங்களிலும் பாமக வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்று அந்த உட்கட்சி மோதல் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் பாக்குறாங்க. ராமதாஸ் சரஸ்வதியுடைய அந்த இணையருடைய 61வது திருமண நாள் இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்துல கொண்டாடப்பட்டது. ஒட்டுமொத்த உறவுகளும் அங்கே கூடியிருக்க, சென்னையிலிருந்து அன்புமணி தனது மனைவி சௌமியா மற்றும் பேர குழந்தைகள் ஒட்டுமொத்த குடும்பத்தினரோடு இன்னைக்கு காலையில தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாரு. அன்புமணிக்கு அங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு நேரடியா மகனை சந்தித்த ராமதாஸ் அன்புமணியை கட்டி அணைத்து ஒரு ஆனந்த கண்ணீர் விட்ட காட்சிகள் எல்லாம், புகைப்படங்கள் எல்லாம் தற்போது வேகமாக சமூக வலைதளங்கள்லயும் பரவி வருகிறது. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த படங்கள் எல்லாம், புகைப்படங்கள் எல்லாம் தற்போது பரவிட்டு வருது. பல மாதங்கள் கழித்து மகனை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியில பல்வேறு இருவருமே அன்பு பரிமாறிக்கிட்டாங்க, பரஸ்பரமா பரிமாறிக்கிட்டாங்க. அதோடு அன்புமணியும் சௌமியாவும் ராமதாஸ் மற்றும் சரஸ்வதியுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம அன்புமணியுடைய பேர குழந்தைகளை எல்லாம் பல மாதங்கள் கழித்து பார்த்த ராமதாஸ் அவர்களையும் ஒரு கொஞ்சி மகிழ்ந்த காட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உறவுகளும் இன்று தைலாபுரம் தோட்டத்துல கூடியிருக்கிறாங்க. இன்னைக்கு மதியானம் ஒரு சிறப்பு விருந்துகள் எல்லாம் அன்புமணி மற்றும் குடும்பத்தினருக்கு அங்கே ராமதாஸ் வழங்கியிருக்கிறாரு. இந்த விருந்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி அவரது குடும்பத்தினர் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. 2.5 மணி நேர அந்த சந்திப்புக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பும் போது செய்தியாளர்கள் இருவருக்கு இடையேயான அந்த மோதல் போக்கு, கருத்து மோதல் என்பது முடிவுக்கு வந்துருச்சா இதன் மூலமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைச்சப்போ, இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும், இனி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பதிலை அன்புமணி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அன்புமணி கிளம்பி இருக்காரு. இதன் மூலமாக 1.5 ஆண்டு காலமாக கட்சிக்குள் நடந்த அந்த உட்கட்சி மோதல், தந்தையுடன் ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. இனிமேல் அடுத்தடுத்து பல திருப்பங்கள் கட்சி அந்த இரு அணியாக இல்லாமல் ஒரே அணியாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. கவிதா, விவரங்களுக்கு நன்றி சங்கரன். அடுத்தபடியாக அன்புமணி அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். இன்று அப்பா அம்மாவுடைய திருமண நாள். குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.